Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் எந்த அளவுக்கு அவங்க ஜெயிச்சு அவங்க டீமை ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியோட பேர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். கம்பல்சரி எந்த ஒரு பிஸ்னஸ் ஓனரும் இதை கற்றுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நம்ம ஒரு சேல்ஸையோ நம்ம மார்க்கெட்டிங்கையோ நம்மளோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை பிச் பண்ணும்போது எப்படி சக்ஸஸ் ரேட்டை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். முதல் விஷயம், நம்மளுடைய ப்ராடக்ட்டை பற்றியோ சர்வீசஸ் பற்றியோ சொல்யூஷனை பற்றியோ முன்னாடி இருக்கவங்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை. மோர் தென் 20 இயர்ஸாக நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். அதனால் சொல்கிறேன், முதல் விஷயம், அவங்க எதிர்பார்க்குறது என்ன அது நமக்கு தெரியுமா? ரெண்டாவது விஷயம், அவங்க நம்மளுடைய ப்ராடக்டையோ சர்வீசஸையோ சொல்யூஷனையோ பெருசாக நினைக்கல. அவங்க எதை நினைக்கிறாங்க அப்படியே நான் மாற்றி யோசிங்களேன். நாம் ஒரு கஸ்டமராக இருக்கோம்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் கொண்டு வர்ற ஒரு சேல்ஸ்மேன்கிட்ட என்ன எதிர்பார்ப்போம்? நீ என்ன மாதிரி கம்பெனியாக இருந்துட்டு போ, எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்துட்டு போ, என்ன மாதிரி ப்ராடக்ட்னா வச்சுக்கோ, என்ன வேணால் சர்வீசஸை கொடு, என்ன வேறு சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணு. ஆனால் உன்னோட ப்ராடக்ட் என்னோட லைஃப்பில் என் பிஸ்னஸில் என்ன வித மாற்றத்தை ஏற்படுத்தும், இதை உணர வச்சா மட்டும்தான் சேல்ஸ் அங்கே க்ளோஸ் ஆகும். க்ளோசிங் டெக்னிக்ஸ் ரொம்ப முக்கியம். போக போக நான் சொல்லித்தரேன். முதல் விஷயம், எப்படி சேல்ஸை க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம கற்றுக்கணும். நிறைய நான் மீட்டிங்ஸ் ட்ரைனிங்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சிஓஸோ அல்லது பிஸ்னஸ் ஓனர்ஸோ நான் சொல்கிற ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு யோசிப்பேன். முதல்ல அவங்க கேட்கும் போதே ஒரு 70 to 80% இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க காட்டலன்றதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். ஒன்று தான், ரெண்டு விஷயத்தை நம்ம சரி பண்ணுனா எந்த ஒரு சேல்ஸ் பிச்சிங்லையும் நம்மளால பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ண முடியும். இதை தானே என்னோட பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு நான் சொல்லித்தரேன், என்னோட சிஓஸ்க்கு நான் சொல்லித்தரேன். முதல் விஷயம், இந்த ப்ராடக்டால் சர்வீஸால் உங்களோட பிஸ்னஸில் டைரெக்டாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், இதை நம்ம தெளிவாக சொல்லணும். இதற்கு சக்ஸஸ் ஸ்கிரிப்ட் முக்கியம். பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3 போட்டு அந்த 3 பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், இது ரொம்ப முக்கியம். நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் சேல்ஸ் மேனேஜர்ஸ் மிஸ் பண்ணுறது இங்கே தான். என்ன தெரியுமா? இன்டைரக்டாக அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் இதை நம்ம புரிய வைக்கணும். அப்போ உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்ஸு டைரெக்டாக என்னென்ன இம்பேக்டாக அவங்களோட லைஃப்பில் பிஸ்னஸில் மாற்றும் கொடுக்கும். ரெண்டாவது விஷயம், இன்டைரக்டாக என்ன சேஞ்சஸை கொடுக்கும். இதற்கான சக்ஸஸ் ஸ்கிரிப்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. ஒரு ப்ராடக்டையோ சர்வீசஸையோ நம்ம பிச் பண்ணும்போது கஸ்டமர்கிட்ட நம்ம எடுத்தோடனே பேசாமல் ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும், ரெண்டாவது என்ன சொல்லணும், நடுவில் என்ன சொல்லணும், க்ளோசிங்கில் என்ன சொல்லணும், இதற்கான ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு தான் பேசணும். எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி, சேல்ஸ் மேனேஜராக இருந்தாலும் சரி, நீங்கள் பிஸ்னஸ் ஹெட்டாக இருந்தாலும் சரி, கண்ட்ரி ஹெட்டாக இருந்தாலும் சரி, இதை இல்லாமல் சக்ஸஸ் ஸ்கிரிப்ட் இல்லாமல் எந்த ஒரு கிளைண்ட்டையும் அப்ரோச் பண்ணவே கூடாது. ஒருவேளை நம்ம ஏதாவது சொல்ல வந்த பாயிண்ட் மறந்துடும், இந்த ஃப்ளோவில் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். முன்னாடி இருக்க கிளைண்ட்ஸ் வேற ஏதாவது கொஸ்டின் கேட்கும்போது அடுத்து சொல்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம டிவேட் ஆகிடுவோம். நம்ம மனுஷங்க தான், ரோபோட் கிடையாது. அதனால் இந்த சக்ஸஸ் ஸ்கிரிப்டை எழுதி வச்சுக்கிட்டு அதை ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, எப்பயுமே நான் அதிகாலை எந்திரிச்சு இன்னைக்கு எந்த கிளைண்ட்டை பார்க்க போகிறேன் அந்த டூ டூ லிஸ்ட் எழுதும் போது ப்ரியாரிட்டி கஸ்டமர் யார், அவங்களோட ஆர்கனைசேஷன் என்ன, அவங்க என்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, அவங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணிட்டு தான் போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளைண்ட்டை நான் எடுக்கும்போது, இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், அந்த கம்பெனி பற்றி நம்ம படிக்கிறோம் இல்லை, நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அவங்களோட சர்வீசஸ் என்ன, அவங்க ப்ராடக்ட்ஸ் என்ன, அவங்களோட டர்ன் ஓவர் என்ன, யார் சிஇஓ, அந்த மேனேஜ்மெண்ட் டீம் என்ன, அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன, செஞ்சு முடித்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன, செய்ய போகிற ப்ராஜெக்ட்ஸ் என்ன, அவங்க அவார்ட்ஸ் என்ன, சர்டிஃபிகேஷன் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போகிறோம். சேம் லைக்
ஒரு கிளையண்ட்டை அப்ரோச் பண்ணும்போது நாம் இதை தெரிஞ்சு வச்சுட்டு பேசும்போது அது ரொம்ப நிறைய விஷயத்தில் யூஸ் ஆகும். எடுத்த உடனே ஒரு ஸ்டீரியோ டைப்பாக போயிட்டு நம்மளுடைய ப்ராடக்ட் சர்வீசஸை ஒப்பிக்கிறதுக்கு பதிலாக அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸு இதை பற்றிலாம் பேசும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. பட் எதுக்கு எவ்வளோ நேரன்றதை நம்ம முடிவு பண்ணணும். ஒரு சேல்ஸ் பிச்சிங்கோடைய டியூரேஷனை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணணும். சில நேரம் எப்போ மிஸ் ஆகும்னா, ஒருவேளை கிளைண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்கும்போது அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டைம் ஆகும். ஆனால் அந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்ச பின்னாடி அவங்களுடைய டவுட்ஸ்லாம் நம்ம கிளியர் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம வரணும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பேஜில் என்கிட்ட கேள்வி கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான் நண்பர்களே, என்ன தெரியுமா, சேல்ஸ்ன்றது பியூட்டிஃபுல் விஷயம். எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸும் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாபோ ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக பண்ணணும். சேல்ஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஜெயிக்கும் போது தான் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற முடியும். நீங்கள் ஒரு ஹெச்ஆராக இருக்கலாம், ஒரு அட்மினாக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபினான்ஸ் பர்சனாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் சேல்ஸ் பிச்சிங்கும் சேல்ஸும் தெரியல அப்படின்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆகவே முடியும். அதனால் எல்லா இண்டஸ்ட்ரியும் விட இந்த சேல்ஸை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிங்க. நம்மளுடைய ப்ராடக்டை நம்மளோட சர்வீசஸை எப்படி டெலிவரி பண்ணணும்னு கற்றுக்கிட்டு ஒரு சக்ஸஸ் ஸ்கிரிப்ட் போட்டு நீங்கள் அதை பிச் பண்ணீங்க அப்படின்னா எல்லா சேல்ஸும் க்ளோஸ் ஆகும். நீங்கள் ஒரு சாம்பியன். சி வேண்டாம். Subscribe now and press the bell icon. Never miss an update.